Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 2. மாமி, அம்பிகாவுக்கு என்ன? அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் அம்மா அரையும் குறையுமா வந்து சொல்லிட்டு போயிட்டா? எங்க அம்பிகா என்று கேட்ட வண்ணம் வீட்டுக்குள் நுழைந்தான் சூரி. அவனுக்கு வயது 28 இருக்கும். கருகருவன சுருள் சுருளான கிராப், புத்தி கூர்மை காட்டும் கூரிய மூக்கு, அடர்ந்த புருவம், தாட்டியும் இல்லாத சோனியும் இல்லாத கட்டான உடல். உதயசங்கர் பாணியில் தொளதொளவென்று வெள்ளை பைஜாமாவும் கிரீம் கலர் சில்க் ஜிப்பாவும் அணிந்திருந்தான் அவன். உதட்டில் தவழும் முறுவல் இனிமையாக பழகுகிறவன் என்பதை காட்டினாலும் போவாயின் உறுதி அவன் மன உறுதியையும் பிடித்தால் விடமாட்டேன் என்ற வீம்பையும் எடுத்து காட்டின. வந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் விஷயத்தை புரிந்து கொண்டான் அவன். அம்பிகாவின் சித்தி மரகத்துக்கு தூர உறவினன் அவன். கல்லூரி மாணவிகளுக்கு நாடக பயிற்சி தரும் கழகத்தின் ஆசிரியர் என்ற முறையில் அம்பிகாவின் உள்ளத்தை நெருங்க முயன்று வந்தான். அவன் வந்ததும் வீட்டின் சூழ்நிலையில் ஒரு புதிய தெம்பு ஏற்பட்டு விட்டது. தனக்கு நேரிட்ட விபத்தையும் அதிலிருந்து பல விஷயங்கள் திடீரென்று நினைவு வருவதையும் பதற்றப்படாமல் விவரித்தாள் அம்பிகா. காஃபி போட்டபோது கூட நினைவு வந்தது. அவருக்கு சர்க்கரையை கலக்காம தனியே ஒரு கிண்ணத்தில் வைத்துடணும். அவர் தான் திட்டமாக போட்டுக்கொள்வார். ஒரு தரம் சமையற்காரர் இல்லாத போது நானே சர்க்கரை காஃபி கலந்து போட்டு கொடுத்தேன். என் மூஞ்சிலே வீசி கொட்டிட்டாரு. ரொம்ப கோபக்காரர். யாரை சொல்கிற நீ என்று குறுக்கிட்டார் சூரி. அவர் தான் என் வீட்டுக்காரர் கணவர் கலிவர்தனை தான் சொல்கிறேன். பாத்தியா நேற்று இருந்து இப்படி தான் வளர்றா என்று மரகதம் துடித்தாள். அம்பிகா பல்லை கடித்தவர் எழுந்து அவளை நெருங்கி நின்று உறுத்து பார்த்தான் சூரி. அந்த அடையாறு பங்களாக்காரன் கலிவர்தன், அவனை உன் கணவன் சொல்றியா? ஆமா, பூர்வ ஜென்மத்தில் என் முன்பிறவில்ல. வேண்டாம் அம்பிகா, வேண்டாம்னு சொல்லுமா, அப்படியெல்லாம் பேசாத என்று அவளை தேற்ற முயன்றாள் மரகதம். ஒரு கையால் அவள் தலையை வருடி முகத்தையும் நிமிர்த்த முயன்றாள். விடுங்க மாமி அவளை என்று உறக்க கட்டளையிட்டான் சூரி. அவனுடைய குரலில் முரட்டுத்தனம் நிறைந்திருந்தது. அம்பிகா, அவன் இன்னைக்கு சாயங்காலம் அடையாறு போ என்றான். சூரி, என்னப்பா நீயும் அவளோடு சேர்ந்துட்டு என்று திகைத்தாள் மரகதம். அவளுக்கு பதிலளிக்காமல், கனவ கேளு, எந்த பாடுபட்டேனோ அந்த பங்களாக்காரனை சந்திக்க வைக்கிறேன். உன் திடீர் ஞானோதயம் எல்லாம் சரிதான், அவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். புரியுதா? பத்திரிகை நிருபர்களுக்கு இங்கே செய்தி எட்டி விட்டதால இங்கேயும் அங்கேயும் வட்டம் முடிக்கிறாங்க. உன் உளறலாம் பத்திரிகையில் வரும், ஜாக்கிரதை என்றான் சூரி. அம்பிகா இயல்பான பாவனையில், எதுக்காக என்ன தூக்கு மேடைக்கு அனுப்புகிற மாதிரி அனாவசியமாக பயமுறுத்துறீங்க? நான் ஒரு தப்பு செய்யலை, யாரை கண்டும் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் வேணும்னாலும் வரட்டும் என்றாள். அதே பங்களா, அன்று கல்லூரி பஸ் கூச்சலும் கும்மாளுமாக உள்ளே நுழைந்த அதே கேட். அம்பிகா ஆவலுடன் டாக்ஸிக்கு வெளியே தலை நீட்டிக் கொண்டிருந்தாள். தெய்வா வேஷம் வந்தவர்களை தாங்கி பிடித்துக் கொள்கிற மாதிரி அவளை தன் மீது சாத்தி கொண்டிருந்தாள் மரகதம். சூரி பங்களாவினுள் நுழைந்து காலிங் பெல்லை அழுத்தினான். ஹாலில் யார் அவனுக்கு பதிலளித்தார்கள் என்று தெரியவில்லை. டாக்ஸிக்கு அருகே திரும்பி வந்து, வருவார் சொல்லி அனுப்பியிருக்கேன் என்றபோது வாசல் புறம் வேறு சந்தடிகள் கேட்டன. பத்திரிகை நிருபர்கள் தான். பரிதாபமான தோற்றமுள்ள ஒரு கேட்டு நாயும் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. பங்களாவின் உள்ளிலிருந்து வந்தவனுக்கு 40 வயது இருக்கும். காலர் வைத்த பனியன் அணிந்து கைலி வேட்டியை டபுள் கட்டி கொண்டிருந்தான். நான் தான் மிஸ்டர் கலிவர்தனின் காரியதரிசி. அவர் இப்போது எவரையும் சந்திக்கிறதில்லை, மன்னிக்கணும், போய் வாங்க என்றான். பத்திரிகை நிருபர்களும் சூரியும் 10 நிமிடம் தான் என்று ஏதோ சொல்ல முற்படுகையில் அம்பிகாவின் குரல் தனித்து கேட்டது. பொன்னடி, நீங்க இப்போது இங்கே இருக்கிறீங்க? ஜாக இன்னும் டவுனில் தானா, இல்லை இங்கே வந்துட்டீங்களா? அவன் பிரமிப்புடன் திரும்பினான் அம்பிகாவின் பக்கம். அவளையே வெறுத்து பார்த்து, என்ன, நாம் பொன்னடி என்பது உனக்கு என்று தடுமாறினான். தேவிகை நினைவில்லை சார் உங்களுக்கு என்ற ஒரு உயிரற்ற சிரிப்புடன் கேட்டாள் அம்பிகா. நீங்க தானே அவருக்கு, என் கணவருக்கு கார் ஓட்ட கத்து தந்தீங்க. தினம் ஐலண்ட் கிரவுண்டுக்கு போவீங்களா? சூழ்ந்து கொள்ளும் பத்திரிகையாளர்களை விலக்கி கொண்டு கலிவர்தனை வந்து விட்டான் அங்கே. நீ சொல்வதெல்லாம் உண்மைதான். அப்படியானா உனக்கு பூர்வ ஜன்ம... நீங்களா? பரபரப்புடன் அவனை நெருங்கினாள் அம்பிகா. ஒரு நிமிடம் மௌனமாயிருந்த பின், நினைவுகள் வருகின்றன, பொய்யில்ல என்று பதிலளித்தாள் அம்பிகா. விடிகாலையில் போயிட்டு 10 மணிக்கு வருவீங்க. ஒரு டம்ளர் வெந்நீரும்பீங்க. உள்ளே நுழைந்ததுமே சுக்கு போட்ட சுடுதண்ணீர் கொதிக்க தருவேன். குடிச்சிட்டு மாடிக்கு போவீங்க. பளிச்சென்று 2-3 கேமராக்கள் அவர்களுடைய முகபாவத்தை படம் பிடித்துக் கொண்டன. சூரி முன் வந்து அம்பிகாவை ஆதரவாக பிடித்துக் கொண்டான். அம்பிகாவின் பேச்சில் குளறலோ தடுமாற்றமோ சென்பட காணும்.
சட்டைக்கு பொத்தான் மாட்டுற விஷயம் இன்னும் கூட வரலையா உங்களுக்கு என்றாள். சுரீலென விழுந்ததும் அந்த வாசகம் துள்ளி நிமிர்ந்தான் கலிவரதன். அவன் பார்வையில் எல்லையற்ற பயம் தென்பட்டது. தன்னையும் அறியாமல் சட்டையின் பொத்தான்களை மாட்டிக்கொண்டு இன்னும் அருகில் வந்தான். நீ தேவகி என்ன இந்த மாதிரி பொத்தான் போடாத சமயத்தில் பரிகாசம் பண்ணுவது இப்படி இல்லை, வேறும் விதமாக சொல்லுவா என்றான். இத்தனை பேருக்கு எதிரில் அதை சொல்ல கூச்சமா இருக்கு என்று தலை கவிழ்ந்தாள் அம்பிகா. அடிக்கடி நான் சொல்வேன், ட்ரெஸ் கண்ணியமா இல்லாவிட்டால் உங்களை எல்லாரும் காளிவர்தன் என்று கூப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் என்று. தேவகி, நிஜமாவே தேவகி தானே நீ? பிரமிப்பை அடக்க முடியாமல் கலிவர்தன் கூறியதும், ஆமா நான் தேவகி தான் என்றாள் அம்பிகா அழுத்தமாக. மனமான புதுல நான் பலவீனமா மெலிந்து போயிருந்த சமயத்துல ஒரு நாள் ரொம்ப மன நொந்திருந்தீங்க. பயப்படாதீங்க, இந்த தேவகி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. அப்படியே போனாலும் மறுபிறவி எடுத்து மறுபடியும் உங்களிடமே வந்துடுவேன். நான் தேர்தல் சொன்னேன்னா இல்லையா, அதே போல மறுபடியும் வந்துட்டேன் என்றாள். அவள் பேச பேச கலிவர்தனின் முகம் இருள் அடைந்து கொண்டே போயிற்று. அம்பிகாவின் கண்களோ நிலை குத்தி நின்றன. இங்க இருக்க எத்தனை நினைவு முட்டி மோதிட்டு வருது பாருங்க. எனக்கு ஒரு தடவை சாயந்தர வேளையில எலியட் ஸ்பீச்சில் குளிக்க போயிருந்தோம். கடல் ஸ்நானம் எனக்கு ஒத்துக்கொள்ள நச்சுன்னு தூமிக்கிட்டு இருந்தேன். படுக்க போகும்னு அமிர்தாஞ்சனை நீங்க எடுத்து வந்து கழுத்துல முதலில் தேய்ச்சி விட்டீங்க. தேவகி என்று திகைப்பு மேலிட்டால் கலிவர்தன் கூவ இத்தனை நேரமும் மௌன சாட்சியாக தள்ளி நின்றிருந்த மரகதம் கடும் கோபத்திடம், போதும் அம்பிகா நிறுத்து என்று உரிமிக்கொண்டே அம்பிகாவின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு டாக்ஸிக்குள் தள்ளினாள். ஓட்டப்பானி என்று கட்டளையிட்டான் டிரைவருக்கு. அவள் தேகம் தடதளவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது, கோபத்தினாலும் அவமானத்தினாலும். நிலங்கு மாமி என்று ஓடி வந்தான் சூரியம். துத்து, இங்க யாருக்காவது மனுஷத்தனம் இருக்குதா? வயசு பொண்ணு நாளைக்கு ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டு வாழ வேண்டியவ, அவளை இன்னது கேட்கறது இன்னது கேட்கக்கூடாதுன்னு விவசாய வேண்டாம். அவள் அப்பா மூளை கலக்கத்துடன் இறந்து போனாரு. அந்த ஒரு அவமானம் போதாத என் குடும்பத்துக்கு? என்ன தெய்வ சாபத்தாலோ என் குழந்தைக்கு இந்த விதி நேர்ந்ததுன்னா இறக்கமெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க? ஏதோ விபரீதம் அதிர்ச்சினால நேர்ந்தவனா 2-3 நாள்ல சரியாயிடும். அவளுக்கே என்ன பேசணும்னு தெரியாம போனாலும் போகும். நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அதை நிரந்தரமா பார்க்குறீங்க. நானும் ஒரு நாளும் இடங்கு தர மாட்டேன். ஓட்டப்பா வண்டிய. நீண்ட பேச்சை ஆவேசத்துடன் பேசி முடித்ததால் முசு என்று இறைத்தது மரகத்துக்கு. மாவே, என் மீது கோபிக்காதீங்க. இதோ நானும் வந்தேன். புறப்பட்டு விட்ட டாக்ஸியினுள் தொற்றிக் கொண்டான் சூரி. மேஜை விளக்கு பறிவுடன் பார்த்து கொண்டிருந்தது. நாற்காலியில் உட்கார்ந்தவாறே தூங்கிவிட்டிருந்த அம்பிகாவை சில்லென்ற சாளரத்தின் வழியே நுழைந்த விடிகாலை காற்று பிரிந்து கிடந்த புத்தகத்தின் பக்கங்களை படபடவென புரட்டி, பாவம் உன் எஜமானிக்கு அத்தனை கலப்பா என்று விசாரித்தது. விளக்கை சுற்றிய இரவு பொழுது முழுவதையும் கழித்துவிட்ட ஒரு விட்டில் பூச்சி தெருவில் ஊர்வலம் வரும் காலை வெளிச்சத்தை வேடிக்கை பார்க்க வாசலுக்கு ஓடியது. செத்த கன்றை பார்த்து நான் ஏமாறுவதாக எண்ணி தான் ஏமாந்து கொண்டிருக்கிறானே இந்த அப்பாவி என்று பால்காரனை குறித்து சிரித்த வண்ணம் லாந்தர் கம்பத்தில் கட்டப்பட்ட பசுமாடு மா என்று குரல் கொடுத்தது. அம்பிகாவின் சித்தி மரகதம் காப்பி போட்டானதும் தன் வழக்கப்படி சுட ஒரு டம்ளர் நின்றபடியே சுவைத்த பிறகு அம்பிகாவுக்கு ஒரு டம்ளரில் எடுத்து வந்தான். அவள் இருந்த நிலையை கண்டதும் பரிதாபத்துடன், ஏண்டி நீ ராத்திரி படுக்கல, இப்படியாவது தூங்கின, இந்த அது குடி என்று அவளை உலுக்கினாள். அம்பிகாவின் பார்வை நல்ல வேளையாக முந்தின தினத்து பிரமை தென்படவில்லை. பொழுது விழுந்துருச்சா? பல் விளக்கிட்டு வந்து குடிக்கிறான் வைத்திர என்று கண்ணை தேய்த்து கொண்டே பின்புறம் சென்றாள். அப்புறம் ஆறிடும், மறுபடியும் சுட வைக்க சொன்னால் என்னால் முடியாது என்று சொன்னவண்ணம் காப்பி டம்ளருடன் அவள் பின்னாலே சென்று நின்று கொண்டிருந்த மரகதம், ஏண்டி பொண்ணை உடம்பு இன்னைக்கு எப்படி இருக்கு என்று கவலையுடன் விசாரித்தாள். வாயில் பற்பசை நிரம்பியிருக்க. எது எப்படி இருக்கு என்று அம்பிகா திருப்பி கேட்டாள். அதான் நேற்று என்னென்னவோ சொன்னியே அதெல்லாம். துவாலையில் முகத்தை துடைத்தவாறு முன்னரைக்கு திரும்பினாள் அம்பிகா. நான் என்ன விளையாடுனேன்னு நினைச்சேன் சித்தி, நிஜமாவே அதெல்லாம் தோணுச்சு சொன்னேன். இப்போ கூட அவ்வளவும் பளிச்சுன்னு இருக்கு. ஒரு நாள் பாரு சித்தி, 5 ரூபாய் மல்லிகை சரம் வாங்கி வந்துட்டார் அவரு. இவ்வளவு பூவை எப்படி தலையில வச்சுக்கொள்றதுன்னு கோபிச்சேன். முடிந்ததை தலையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மிச்ச பூவை வாங்கிட்டு என் 2 கையிலும் முழங்கைக்கு மேல நாக்கொத்து என்ற பழங்காலத்தில் போட்டுக்கொள்வார்களாமே அந்த மாதிரி சுற்றி விட்டாரு. கழுத்துல நெக்லஸ் மாதிரி கட்டினாரு. இடுப்புல ஒட்டியானம் போல 2 சுத்தினாரு. ஐயோ, நிஜமாத்தான் சொல்றேன் இதெல்லாம் சித்தி கேட்டபோது திடுக்கிட்ட போது பின்னால் ஒரு குரல் கேட்டது. நிஜம்தான் அம்மா, வார்த்தைக்கு வார்த்தை மெய்யாவே நடந்ததுதான். கலிவர்தன் தலை குனிந்து நின்றிருந்தான். அவனுடன் கூட வந்திருந்த பொன்னடி, இப்படி உட்காருங்க என்று தானாகவே அவருக்கு ஒரு நாற்காலியை போட்டுவிட்டு, உங்களோட கொஞ்சம் பேசத்தான் வந்தான் என்றான் மரகதத்திடம். மரகத்தின் முகத்தில் பீதி குடிகொண்டது. என்ன பேச போறீங்க? கலிவர்தனிடமிருந்து ஒரு பெருமூச்சு தான் வெளிப்பட்டது. அவர் வாயால சொல்ல எப்படி மனம் வரும், நான் சொல்றேன் என்று பொன்னடி அவருக்கு கை கொடுக்க முன் வந்தான். உங்க மக இன்னும் ஒரே ஒரு முறை அடையார் பங்களாவுக்கு வந்தா
மரகதத்தின் பயம் தணிந்து பேச்சில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. போதும் போதும் போதும், 2 நாளாக நடக்கிற கூத்து 7 ஜென்மத்துக்கு போதும். மறுபடியும் ஏன் எங்களே துரத்திட்டு வர்றீங்க? நாங்கள் பெம்பிள்ளைங்க, ஆண் துணை இல்லாத வீடு இது, புண்ணியம் உண்டு, தயவு பண்ணி போயிடுங்க என்றாள். அம்பிகா குறுக்கிட்டான். வீடு தேடி வந்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமை காட்டக்கூடாதா சித்தி? அதுவும் காரணம் இல்லாமல் வரல. 15 லட்சம் பெருமானம் இல்ல, ஐஸ்வர்யம் வருவதோ போவதோ உங்கள் கையில் இருக்கு, அதனால தான் வந்தோம் என்றான் பொன்னாடி. பணத்தை பற்றிய பிரஸ்தாபம் வந்ததும் மரகத்தின் முகத்தில் கடுமை சிறிது குறைந்தது. பதி பதி என்பதற்கு மேல் வார்த்தை வராமல் தவித்து போனாள் அவள். சாதாரணமாகவே குழந்தை போன்று இருக்கும் அவளுடைய வட்டமுகம் பிரமிப்பினால் இன்னும் பாப்பாத்தனமாக மாறியது. கலிவரதன் முதல் தடவையாக வாய் திறந்து மெல்ல சொன்னான். 15 லட்சம் கிடைக்கிற போது 1-2 லட்சம் உங்களுக்கும் கிடைக்காம போகாது. மரகதம் உறக்க கூச்சலிட்டு, அம்பிகா பேப்பர் வந்துட்டுதாமா என்று பக்கத்து வீட்டு கோமதி நாயகம் மூக்கை நீட்டாது இருந்தாரானால். கோமதி நாயகம் வந்துடுச்சு மாமா, நீங்க படிச்சுட்டு கொண்டு வாருங்க என்று சொல்லி சலவை கலையாதிருந்த தினசரி பேப்பரை அவரிடம் கொடுத்தாள் அம்பிகா. உன்னை பத்தி இதுல வந்திருக்கா என்று மேலும் உள்ளே புக முயற்சி செய்தார் கோமதி நாயகம். ஓஹோ, யாரோ விருந்தாளிங்க வந்துடாப்புல இருக்கு. மரகதம் பொறுமையேற்று, ஆமா ஆமா உறவுக்காரங்க, நீங்க போயிட்டு வாங்க என்று அவர் முகத்தில் கதவை சாத்தினாள். பின்னர் சொல்லுங்க என்று கலிவர்தனை ஊக்கினாள். ஆனால் அவன் சொல்லவில்லை. அவன் காரியதரிசியான பொன்னாடிதான் தொடர்ந்தான். எவ்வளவோ விஷயங்களை இவர் மறந்துவிட வேண்டும் நினைச்சிருக்காரு. நம் கையில இருக்குதெல்லாம். அம்பிகாவின் பக்கம் திரும்பினான் பொன்னாடி. உங்களுக்கு இன்னொரு சின்ன பரீட்சை. தேவகி அம்மாவின் இவருடைய சம்சாரத்தின் தான் சொல்றேன். மறுபறவிங்கிறீங்களே, அவர்களுடைய மஞ்சக்காணி சொத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அம்பிகா பழிச்சுட்டு, ஏன் அந்த மஞ்சக்காணி சொத்தை இவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு, நான் தட்டி கழிச்சுட்டே இருந்தேன் என்றாள். கலிவர்தனும் பொன்னாடியும் ஒரே வினாடியில் டக்கென்று தங்கள் இருக்கைகளில் எழுந்து கொண்டு ஒருவர் விழித்தறிக்கிற மாதிரி பார்த்து கொண்டார்கள். மரகதமோ என்ன நடக்கிறது, எதை பற்றி பேசுகிறார்கள் என்பதை அறிய மாட்டாதவளாக மகளின் முகத்தை பார்த்தால் அதிலே நேற்று கண்ட அதே பளபளப்பும் வெறித்த நோக்கும் மீண்டும் குடிகொண்டு விட்டதை கண்டு பீதிதான் அதிகரித்தது. பொன்னடி தூணில் சாய்ந்தவாறு நின்று கொண்டு சொல்லலாம், இவர்களுடைய குடும்பம் சென்னப்பட்டணத்திலேயே ரொம்ப பெரிய பழைய குடும்பம். அது உங்களுக்கே தெரியும். ஐயாவுக்கு வந்த சம்சாரமும் ரொம்ப பெரிய இடம். செங்கல்பட்டில் கொடி கட்டி பிறந்த குடும்பம். தேவகி அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க தான் யாரும் கிடையாது. கல்யாணம் ஆனபோது ஐயாவுக்கு 20-21 வயசு தான். தேவகி அம்மாவுக்கு ஒரு 17-18 இருக்கும். அந்த இளம் வயதில் அத்தனை பணம் காசு கொட்டி கிடக்கிற குடும்பத்தில் சந்தோஷமா என்ன குறைச்சல? நம்ப கூட மாட்டீங்க. தேவகி அம்மா தாய் வீட்டிலிருந்து கொண்டு வந்த சீதன நகைகள் மட்டும் 15-20 லட்சத்துக்கு கம்மி இல்லை. நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் என்று இடைவெட்டினான் கலிவரதன். தங்க பொத்தான்களை கோத்திருந்த செயினை நிரடிய போது மெதுவே அவன் பேசத் தொடங்கிய போது குரல் மிக ஆழத்திலிருந்து வருவதாக தோன்று. செய்த தப்ப ஒப்புக்கொள்றேம்மா, அதில் என்ன வைக்கும்? நான் சொல்லாவிட்டாலும் உங்க மக சொல்லாமல் இருக்க போறாளா? என்னன்னா, எப்போதும் நான் கொஞ்சம் செலவாளி. கல்யாணமான புதுதில் என் ஊதாரித்தனம் சற்று அதிகமாகவே போயிடுச்சு. தேவகிக்கு அதில் வருத்தம் தான். பலவிதமாக செலவான பிறகு அவளுடைய மஞ்சக்காணி சீதனத்தையும் கேட்டா எப்படி மனம் வரும்? சாமர்த்தியமா மறுத்து கொண்டிருந்த போது அந்த பயங்கர தீ விபத்து நேர்ந்து விட்டது. அவளுக்கு அதுக்கப்புறம் அந்த நகைகளும் எங்கே போயிட்டுன்னு தெரியல. மரகதம் தன்னை மறந்து, 15 லட்சம் ரூபாய் பெருமானம் இருக்குங்கிறீங்க, அத்தனை நகையுமா எங்கே போயிட்டுன்னு தெரியல என்று கேட்டு விட்டாள். அவ்வளவுதான் என்றான் கலிவரதன். ஒரு இரும்பு பெட்டியில அதை அவ வச்சிருக்கிறது தெரியும். என் கண்ணில் படவே கூடாது என்று பிடிவாதமா அந்த பெட்டியை எங்கேயோ புதைச்சி வச்சிருக்கான்னு பேசிக்கொண்டாங்க. தேவகி போன பிறகு என் வாழ்க்கை இன்னும் தறியட்டுச்சு. வெளி ஆடம்பரத்துக்கு பங்களாவும் தோட்டமும் கார் இருக்கிறதே தவிர கழுத்தளவு கடன்ல நான் புதைந்திருக்கேன். இப்போது தேவகி உயிரோடு இருந்தால் அவளை பொறுக்க மாட்டான். திருகாணி வர கழட்டி தருவான். அவள் இல்லாததான அவள் நிலையில் உள்ள நீங்க தான் உதவி உண்டு. திடுக்கிட்ட ஆரம்பிக்க, நானா? வேற யாரால முடியும் என்றான் கலிவர்தன். முன்பின் கேள்விப்பட்டுறாத இந்த அதிசயம் ஏன் உங்க வாழ்க்கையில நேரணும்? அது ஏன் என் வாழ்க்கை சம்பந்தம் உள்ளவராக இருக்கணும்? அதிலிருந்தே தெரியவில்லையா என் கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரே காட்டியிருக்கிற வழி இதுன்னு? நான் என்ன செய்ய முடியுங்கிறீங்க? என்னுடைய அடையாறு பங்களாவுக்கு வாங்க. கொஞ்ச நேரம் அந்த சூழ்நிலையில் உட்கார்ந்தீங்கன்னா நினைவு வராம போகுமா நகைப்பட்டி எங்க புதைச்சிருக்கீங்கன்னு. சித்தி மரகதம் பரபரப்பாக, ஞாபகம் வந்து இடத்த காட்டுவா, நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கும் ஒரு பங்கு தருவீங்க இல்லையா? அது நிச்சயம் தானே அப்புறம் என்று இழுத்தாள். ஊதாரி முருட என்று என்ன வேணுமா சொல்லுங்கம்மா, நன்றியை மறக்கிறவன் மட்டும் குற்றம் சாட்டாதீங்க என்றான் கலிவரதன். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக, மன்னிக்கணும், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை, காலேஜுக்கு நேரமாகுது என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டு அம்பிகா எழுந்து கொண்டாள். மரகதம் கோபத்துடன், நல்லா இருக்குதுடி, நீ படித்த லட்சணம், மரியாதை கொடுக்கக்கூடிய கூட தெரியலையா அவனுக்கு கடிந்து கொண்டாள் அவளை.
பரவாயில்ல, குழந்தை தானே, நீங்கள் சம்மதிச்சா போதும், நாளைக்கு கார் அனுப்புகிறேன், உங்கள் மகளோட நீங்கள் வந்துடுங்க என்றான் கலிவரதன். சித்தி எதுக்கும் ஒப்புக்கொள்ளாத சொல்லிட்டேன் என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள் அம்பிகா. பாடப்புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டே. நீங்கள் போங்க, நான் அழைச்சிட்டு வரேன் அவளை என்று மெதுவான குரலில் கலிவரதனிடம் உறுதி கூறினாள் மரகதம். கைகுவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டு கலிவரதன் விடைபெற்றான். கார் தெருக்கோடி அடைந்ததும் எப்படி என்றான் அவன் பெருமையுடன் தன் காரியதரிசியை பார்த்து. புதையலின் இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவளை உங்கள் அபிப்பிராயம் அதுதானே என்றான் பொன்னடி. உனக்கு இருக்கு என்று தலையை தட்டி காட்டிவிட்டு சீட்டின் கீழே இருந்த பிராந்தி புட்டியை கையில் எடுத்தான் கலிவரதன். தொடரும்.